அமெரிக்கா நினச்சப்படும் பிகே வெல்கம் டு ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களோட காசு ₹1 கூட செலவு பண்ணாமல் வேறு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸுக்கும் போகாமல் உங்களோட டேட்டா எதுவுமே திருடு போகாமல் நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் earn பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது உங்களுக்கான வீடியோ தாங்க இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக எப்படி இன்னும் ஒரு 2 to 3 ஹவர்ஸில் உங்களோட ஐடிக்கு ஃப்ரீயாக எக்கச்சக்கமான டைமண்ட்ஸை டாப் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் சொல்ல போகிறேன். என்ன நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம், கேரண்டியாகவே வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இது அவ்வளோ ஒரு ஜென்யூனான ஒரு ஆப். நான் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு, என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. அதனால தான் வந்து நான் இந்த ஒரு வீடியோவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோட லைக் டார்கெட் 500. ஸோ மறக்காம சேனலா வீடியோ பார்த்துருங்க எல்லாமே ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க கண்டென்ட்குள்ளே போய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆப் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபன் ஸ்டார். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இதை பண்ணுங்க டைமண்ட்ஸ் கிடச்சிரும், இதை பண்ணுங்க காசு கிடச்சிரும், அதை வச்சு டாப் அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாயால் சொல்லாமல் எனக்கு கிடைச்சதை ப்ரூஃபோட நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சொல்லுங்களா, வீடியோவை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ டைம்லாம் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தெரிய வரப்போது, ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இதுலேருந்து எப்படி ஃப்ரீ டைமண்ட்ஸ் எடுக்கிறதுன்றத பார்த்துலாம். ஸோ இந்த ஒரு ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எது வழியாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் போனஸாகவே ஒரு ₹50 வந்து பார்த்தீங்கன்னா தந்துருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் டைமண்ட்ஸ் எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா மேலே பாருங்கள். உங்களுக்கு அந்த ஒரு ரிடீம் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டைமண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பேடிஎம் கேஷ், கூகுள் ப்ளே ரிடீம் கோட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் என்னோட பேடிஎம் வித்ராவலோட ப்ரூஃப். கிட்டத்தட்ட ₹1000 நான் எடுத்திருக்கேன். ஏன்டா டைமண்ட்ஸாக எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டைமண்ட்ஸுக்கு செலவு பண்ண பிடிக்கல. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக எடுத்துட்டேன். பட் வருது என்னோட பேடிஎம் வேலெட்டில் விழுந்துருச்சு. அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, இதில் எப்படி இந்த ஒரு காயின்ஸை ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஹோம் பேஜில் கேம்ஸ், ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆஃபர் செக்ஷன். ஸோ இந்த ஒரு ஆஃபர் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சிபிஎக்ஸ் ரிசர்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டவுன்லோட் த ஆப் அண்ட் கம்ப்ளீட் த சர்வே டு கெட் 1000 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்களாம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 காயின்ஸ் இருந்தாலே போதும், இனஃப். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் இனஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக படுது, ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இந்த டாஸ்க் பண்ணால் இவ்வளோ காயின்ஸ் தராங்க, சரி இதை பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற டாஸ்க்கை நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி பண்ண பிடிக்கலன்னா கேம் செக்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற ஏதாவது ஒரு கேம் உங்களுக்கு பிடிச்ச கேமாக பிக் பண்ணி ஸோ நீங்கள் அது வழியாக விளையாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதாவது வீடியோ பார்த்தும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இல்லை ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அஃப்கோர்ஸ் யூடியூப் மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த ஆப்புன்றீங்க டவுன்லோட் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு காசு. ஸோ அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஏறும். ஸோ இப்போ நீங்கள் அவங்க போடுற ஆடாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் போயிட்டு பண்ணுற டாஸ்க்காக இருக்கட்டும், அது மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கிறது தான் கொஞ்சமாக நம்மளோட யூசர்ஸ்க்கு கொடுத்து டாப் அப் பண்ணிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு 438 காயின்ஸ் இருந்தாலே போதும் 5-10 டைமண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் சொல்கிறது நீங்கள் டேரெக்டாக டைமண்ட்ஸாக டாப் அப் பண்ணாமல் ரைட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ப்ளே ரிடீம் கோட் இருக்கும். ஸோ அது வழியாக நீங்கள் போயிட்டு வந்து ரிடீம் கோடை எடுத்துட்டு அந்த ஒரு ரிடீம் கோடை எடுத்துகிட்டு போய் ஃப்ரீ ஃபயரில் டேரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணிங்கன்னா வரதுக்கு டிலே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி 1 or 2 days ஆகலாம். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பேடிஎம் கேஷாவோ இல்லை ரிடீம் கோடாவோ போட்டிங்கன்னா டப்பு டிப்புன்னு வந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கடா செல்லுங்களா. ஸோ செம்மையான ஒரு ஆப். ஸோ இது வரைக்கும் நான் இப்படி ஒரு ஆப் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ இவங்க ஆர்கனைசேஷனில் நிறைய ஆப்ஸ் வச்சுருக்காங்க. கிரிக்பாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணேன். இதுதான் எனக்கு லெஜிட்டாக பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருந்தேன் இது இல்லையா. ஸோ அதனால தான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்குது. கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தோம், நிறைய பர்சனல் ரீசன்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடாமல் இருந்தோம். பட் இனி ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் எல்லாத்தையும் கீழே கொடுங்க. இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்குது ப்ரோ, இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதை பற்றியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்டா வீடியோ போட மாட்டேன், இல்லை வீடியோ போடுறா இந்த டைமிங்கில் வீடியோ போடு, இல்லை இந்த மாதிரி வீடியோ போடு, இந்த கண்டென்ட்டில் வீடியோ போடுனாலும் சொல்லலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை கேட்கறதுக்காக தான் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பை கைஸ்.